என்ன இந்த அவசகுணம்? அந்த தரித்திரம் பிடிச்ச வௌவால் பறக்கிறதும் மேல விழறதும் இதெல்லாம் எதுக்கோ? எந்த காத்து கருப்பு சேட்டையோ எல்லாம் விலகி போகணும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க இருங்க, நான் போய் ஊத்திட்டு வரேன். ஜாக்கிரதை, தெரு முச்சந்தையில ஊத்துமா. தேவி, ஒரு நல்ல ஆக்ஷன் சினிமாக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா போலாம். வேண்டாம், நான் இங்கதான் இருக்கணும். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. மச்சினர் ஆசையா கூப்பிட்டா போக வேண்டியதானே? நீங்க என்னங்க சும்மா இருக்கும்போது எல்லார்கிட்டயும் கத்துவீங்க. இப்ப பேசலாம்ல. டேய், இந்தாடா புது கார்க்கி. இன்னைக்கு ராத்திரி நீ சினிமா பார்த்தே தீரணும். பார்த்துட்டு சும்மா இருக்காம 2 பேரும் உங்க வாழ்க்கையை பத்தி கலந்து பேசிக்கணும். பேசிட்டு சும்மா இருக்காம காலங்கத்தால என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகே? நாளைக்கு காலையில 9:40 உங்க மேரேஜ் பத்தி நான் டிசிஷன் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன், பாட்டிமா காத்துட்டு இருப்பாங்க. லெட்ஸ் கோ. ஹிட்லர் சார் ஆர்டர் கொடுத்தா இனி எந்த மாற்றமும் இல்ல. நான் கார்ல உட்கார்ந்திருக்கேன், வந்துரு. ஆந்த அலருத அர்த்த ராத்திரில தூக்கத்தை கெடுக்குத. எங்க அது? என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. போ போ சொல்ற போ. நான் சொல்ற போ. நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாய். என்கிட்ட வச்சுக்காதனியா. நில்லு. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. என் மேல உனக்கு விருப்பம் இல்லை. உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு, கவலையா இருக்கிற, பயப்படுற, யாருக்கும் ஏதோ ஆயிட்டது மாதிரி கலவரமா இருக்கிற. ஏன், இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லு. இந்த நடுராத்திரி வேலையில இந்த மழையில எங்க போயிட்டு வர? உன் மேல சந்தேகப்பட்டு நான் உன்னை துப்பறிறதுக்காக கேட்கிறேன். நீ தப்பா நினைக்காத. ஒரு சிநேகிதனா உனக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு தான் கேட்கிறேன். இப்பவாவது பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. விஜய், மனசார சொல்றேன்,
உண்மையை சொல்றேன். இந்த பிறவியில நான் அன்பு செலுத்துறது, எனக்கு இஷ்டமானவரா மதிக்கிறது, மனப்பூர்வமா விரும்புறது ஒவ்வொருத்தரை தான். கூட்டம் போல் குளிர்ந்தாயோ குமாரி, மாதவமேனியும் தாழை போல் மலர்ந்தாயோ யாரி, என் மனது உன்னை மன்றாட மென்னகை அருளி, என் வெம்மை தீரும் இவ்வேளை பூவே பூவே நீ வந்தாய். நெஞ்சம் கொஞ்சிட பிரேமையில் நெகிழ்ந்தாள் மெல்ல இவள்தான். கூட்டம் போல் குளிர்ந்தாயோ குமாரி, சிற்றடை சந்தனையாளின தீண்டாதா விரல்தான். பின்னும் கொண்டாடும் மேகமும் நேர் வரும் பெண்முகம் கண்டாடும். இந்த தாமரை முட்டுக்கு எப்பவும் முன்னிரு கை தொடத்தேன் வாசம். ஓய் ஹம்சானந்தி மீது ஆதி தாளம் என பொருந்திடும் என் பாசம். என் எண்ணங்கள் பொங்கிட ஏக்கங்கள் தீர்ந்திட சேர்ந்திடும் என் பந்தம். மணமிகும் மருதாணி அப்பிடும் விரலாளி, வருடிட மெதுவாக வழிந்திடும் மதுவாக. உயிரே உயிரே இந்நாள் நன்னாளே வந்தாய் பூ பந்தாக. மதுரம் மதுரம் காதல் தடாகம் மலர் நான் வாழ. குங்குமப்பூவின் கூட்டம் போல் குளிர்ந்தாயோ குமாரி, சிற்றிடை சந்தனையாளின தீண்டாதா விரல்தான். ஆசையாக நீயும் அள்ளி போட்டுக் கொள்ள வந்தது தாம்பூலம். ஆணி முத்துக்கள் மெல்ல புன்னகை சிந்திட மன்னவன் கையெள்ளும். என் நெஞ்சு மெல்லத்துள்ள மாறன் பெருவில்லும் தாக்குறேன் நேரம். அது ஒவ்வொரு போதும் வஞ்சியின் மனசுக்குள் செய்தது ஓர் மாயம். நினைத்தால் எழும் மோகம் இளமையில் அடங்காதா. பொன்மான் கொடிமேனி தொட தொட மயங்காதா. மதுவோ எதுவோ புனல் போல் பூமியிலே பொங்கும் ஆனந்தம்தான். நீதான் நான் தான் காதல் ஆறாக நீந்தும் நாளே. நெஞ்சம் கொஞ்சிட பிரேமையில் நெகிழ்ந்தாள் மெல்ல இவள்தான். குங்குமப்பூவின் கூட்டம் போல் குளிர்ந்தாயோ குமாரி, நீ வரவும் சேரும் முன்னே நீ யௌவன மடமாறி. என் வெம்மை தீரும் இவ்வேளை பூவே பூவே நீ வந்தா. தேவி நோ தேவி விஜய், தேவி, என்னாச்சு? ஒரு பயங்கரமான கனவு. கனவா? நீ ஏதோ பள்ளத்துல விழுந்த மாதிரியும் என்னை விட்டு விலகி போயிட்ட மாதிரியும் ஒரு பயங்கரமான கனவு. ஒவ்வொரு நேரம் நமக்கு விளங்காதது, நம்ம அறிவுக்கு எட்டாதது கனவா வரும்னு சொல்லுவாங்க.
அத கனவுன்னு சொல்லி மறந்து போறத காட்டிலும் இப்போ நினைவு வச்சுக்கிறது மேலானது. தேவி, உனக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த வந்தோம். மறந்து போய்விட்டாயா? நாளை நாக பௌர்ணமி நாள். திவ்யலிங்கம் பூமியிலிருந்து வெளிப்படும் நாள். இப்பௌர்ணமியில் சர்வேஸ்வரனை ஜெபித்து கோடி வில்வேலை அர்ச்சனை செய்ய வேண்டுமென நாகராஜா ஆணை. இருக்கட்டும். இல்லையெனில் நமது நாகஜாதிக்கே கெடுதல் என்று உனக்கு தெரியாதா தேவி? பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு புறப்படு தேவி. பாட்டிமா, இன்னைக்கு என் சிநேகிதிங்க வந்திருக்காங்க. நான் அவங்க கூட போகணும். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வரட்டா? உன்னை போயிட்டு வானோ போகாதேன்னோ சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கணும் இல்லம்மா. நீ இந்த வீட்டுக்கு உரியவளாயிட்டா உன்னை போயிட்டு வானோ போகாதேனோ நான் சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இவ்வளவு நாள் நீ எங்களோட இருந்தாலும் உன் மாற்றாந்தாய், உன் கல்யாணம் எல்லாம் எங்களுக்கு வெறும் கதையாவே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்ல. நீ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா அதே போதும். ஒவ்வொருத்தர் கதையும் விதியோட எழுத்துங்கிறாங்க. என் கதை அந்த விதிக்கு கூட தெரியாது. உங்களுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும்? போயிட்டு வரேன். ஏய், யார் நீ? சின்ன பையனா? அது தெரியாம தான் கேக்குறேனா? யார் சொல்லு? நீ இருடா. உன் பேர் என்ன தம்பி? நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. எனக்கு பேர் வைக்காம எங்க அம்மா செத்து போச்சுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. உங்க வீடு நல்லது, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு தெரிஞ்சு உங்க வீட்டுல வேலை கேட்கலாம் வந்தாங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறங்க. எனக்கு சம்பளமே தேவையில்லைங்க. நீங்க சாப்பிட்டதுப்பா மிச்சம் எவ்வளவு தந்தா போதுங்க. ஏய், நீ என்ன வேலை செய்வடா? இந்தா இந்த 10 ரூபா எடுத்துட்டு போ. இந்த பிச்சை வேணும்னா நான் வெளியே கேட்டு வாங்கியிருப்பாங்க. வேலைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேங்க. பாவம் சின்ன பையன். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செய்வான். இருக்க சொல்லுங்க. நமக்கு சரி, உன் புருஷன் ஒத்துக்கணும் இல்ல? என்ன டிஸ்கஷன்? யார் அந்த பையன்? இவன் இங்க வந்து வேலை வேணும்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் இவனை சப்போர்ட் பண்றாங்க. இது என்ன சத்திரம் நினைச்சீங்களா? சின்ன பசங்களை வேலையில வைக்க கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லு தெரியுமா? தினமும் மாறி போற அரசாங்கம் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. திங்க சோறு இல்லாம எரியிற வைத்து கேட்டா தெரியுங்க எங்களோட பசிய பத்தி. இந்தாங்க, இங்க எல்லாரும் விட நீங்க தாங்க நல்லவரு. இது சும்மா கத்துவீங்க, கோவப்படுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லங்க, உங்க சுத்தி இருக்கிற மத்தவங்க தான். பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க பக்கத்துல இருக்கறனால தானங்க உங்க மனைவி கூட அழகு வந்திருக்கு. இந்தாங்க, நீங்க 2 பேரும் சீதாராமனுங்க. ராமகிருஷ்ணமானது அனில். அந்த அனில் நான் தாங்க. நீங்க பாலம் கட்டும்போது நான் உங்களுக்கு உதவி செய்தாங்க ஐயா. அதை நீங்க மறந்து போயிட்டீங்க. அதாவது ஞாபகம் இருந்தா எனக்கு வேலை கொடுங்க ஐயா. சரி சரி, நேரத்தை வீணாக்காம வேலை செய்யணும். டிசிப்ளினா இருக்கணும். ஜிஞ்சனுக்கு தான் கிழிஞ்ச பாயிண்ட் மேல ஒரு யார் அது? எங்க அது? என்னையா? ஆமா, உன்னதான். நான் உனக்கு சிஷ்யனா? சரி, யாரா நீ? நான் இன்னைக்கு தான் இந்த வீட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா. டாங்கிரே, நீ காலு கையோட செய்யற வேலைய நான் என்னோட கண்ணால செய்வேன்டா. நீ ஒரு நாள்ல செய்யற வேலைய நான் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவேன்டா. இன்னையில இருந்து இந்த வீட்ல நீ எல்லா வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் வேலை தான் செய்யணும். பின்ன மீதி வேலையெல்லாம் யார் செய்யறது? இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லார் வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன். அருணாச்சலத்தின் சம்போ அன்பரை காப்பா
காத்து கிடையாது, மழை கிடையாது, ஒரு மின்னலும் இல்லாதப்போ இப்படியே இடி விழுந்தது. நல்ல வேளை, மண்டையில விழ வேண்டியது மரத்தோட போச்சு. எல்லாம் உன் அதிர்ஷ்டம். என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வீடெல்லாம் பிசாசுங்க திரியறதாட்டம் இருக்கு. அம்மாடி, வாம்மா, ஒரு வாட்டி ஜோசியர்கிட்ட போயிட்டு வரலாம். ஏதாவது எந்திரம் தருவாருமா. பாருங்க, எத்தனை இடத்துல இப்படி இடி விழல. நம்ம வீட்ல விழுந்ததுனால நமக்கு பயம் உண்டாக்குறது சகஜம். ஒண்ணும் பயம் இல்ல, கவலைப்படாதீங்க. சரி வாடா, நாமாவது போய் இப்படி ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். வா. விடுங்க பெரிய மேடம், இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். அம்மா நீங்க ஜாகிரதையா இருங்க. யந்திரம் கூட அசத்துறேன் நானு. ஹலோ, நான் தாங்க சுசீலா பேசுறேன். வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல? சுசீலா, உன் புருஷனையும் உன்னையும் பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஏன் திருஷ்டி கூட பட்டுடும் போல இருக்கு. அதனால ஒரு சுவாமி கிட்ட போய் இந்த தாயத்தை கொண்டு வந்திருக்க. அவர் நல்ல மகிமை உள்ளவரு. ஏன் நாகமா தான் இருக்கேன். எனக்கு இந்த தாயத்தை எதுக்கு? இத நாகமா கொடுத்ததா நினைச்சுக்க. நான் மறுபடி சொல்ற வரைக்கும் இந்த தாயத்தை நீ அவுக்க கூடாது. எழுந்துரு. உன்னத்தான் இப்போ நான் சொல்றபடி நீ செய்ய போற. இப்ப நீ போய் சுசீலா இடது கையில இருக்கிற தாயத்தை அவுத்துரு. போ. நிழலில் இருக்கும் மனிதர்களை நீ என்ன மந்திர தந்திரம் செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை நாட்களுக்கு நீ காப்பாற்றப் போகிறாய் தேவி? தீய சக்திகள் சுமக்கும் என் பல்லக்கை எவரும் தடுக்க முடியாது. எந்த மனிதர்களை நம்ப வைத்து இந்த வீட்டில் சேர்ந்தாயோ அவர்களை விட்டே உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறேன். பார். குட்டி சாத்தா. ஏய், யார் நீ? 12 மாசம் சுமந்து 11 நாள் பரிதவிச்சு இந்த கவிதையை பெத்து தொட்டில போட்டு ஆட்டி ஆட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். என்ன கண்டபடி வளர்ற? புரியுற மாதிரி சொல்லு. இந்த கவிதை குட்டி சன்னாவூர் சந்தையில சுண்ணாம்பு வியாபாரம் பண்றான்னா பிபி வாசிக்கிற பொண்ணாத்தா புடவை புடிச்சுக்கிட்டு இங்க ஓடியாந்துட்டானே. உங்க குடும்பத்துல தான் இருக்கான்னு ராத்திரி கடவுள கூத்தாண்டவ சொன்ன உடனே குச்சு குச்சு ஓடியாந்த. இவன் பிறந்த உடனே நம்ம ஊர்ல 6 விருந்து எரிஞ்சு போச்சு. 7 பிள்ளைங்களுக்கு கால்ரா வந்துருச்சு. ஊரே காலி ஆயிடுச்சு. வெள்ளை காக்கா கருப்பு முட்டை போட்டுச்சு. நடுராத்திரியில நிறைய வந்துருச்சு. ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரம் நக்கி நக்கி ஊழிச்சு. இந்த கன்றாவை பிடிச்சவன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு பொக்குன்னு நெருப்பு பிடிச்சு கப்பு கப்புன்னு எரிஞ்சு போடும். ஏண்டா அப்பா அம்மா இல்ல நீ எங்ககிட்ட ஏன் போய் சொன்ன? என்ன என்ன உன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி கழுதி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிட வேண்டியது. இந்த புள்ளை விட்டு வெளியே போ. போடா. அட என்னடா இது மொறப்பு? வட வீட்டுக்கு.
அது எப்படி அது கண்ணால வேலை செய்வீங்களா நீங்க கண்ணால ஏன்டா அற போடலங்க எனக்கே போட்டே வரியாடா என்னையே வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் போடுறியா திட்டம் உன்னை பத்தி நம்ம தேவி சொல்லலன்னா என்ன ஆவறது என் வேலைக்கே வேட்டு வைக்கிறேடா நீ இந்த வாட்டி விட்டுறேன்டா இன்னொரு வாட்டி இந்த சுத்த வட்டாரத்துல நீ வந்தேன்னு தெரிஞ்சது உன்னை உப்பு கண்டம் போடுற மாதிரி போட்டு நெருப்புல சுட்டு தின்னுடுவேண்டா அந்த பொடி பையன் எங்கடா அந்த பொடி எனக்கு அப்பனா நீ பயமா இருக்குறா குத்தனடா பாரு 32 பல்லு மொத்தமா வயித்துக்குள்ள போய் சேர்ந்துரும் இது என்னடா ஆழம் விழுது மாதிரி முடி தொங்குது ஆமா குளிச்சு எத்தனை நாள் ஆகுது நாத்த தங்க முடியலடா அந்த முறப்பு என்னடா அந்த முக்கல் என்னடா குரங்கு மூஞ்சி படுவா குரங்காக என்னம்மா என்ன குரங்கெல்லாம் வருது டேய் விஜய் என்னாச்சு எங்க வீட்லயே ஒரு குரங்கு பையன் இருக்கா இன்னொரு குரங்கு எங்களுக்கு வேண்டாம் ஓ போக மாட்டேன் என்னடா இந்த குரங்கு சேட்டை என்னது குரங்கு கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே ப்ளூ கிராஸ் போன் பண்ணுங்க ஜூல கொண்டு போய் விட்டுருவாங்க அண்ணி என்ன என்னாச்சுமா டேய் நீ போய் டாக்டருக்கு போன் பண்ணு என்ன சுசி புள்ள பிறக்க போகுதுடா உங்க அண்ணன் அப்பாவை போறான்டா அப்ப அம்மா யாரு உங்க அண்ணிடா கங்க்ராச்சுலேஷன் Thank you. Zum tak zum tak zum zum zara zum tak zum 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 tak zum zara zum tak zum zum காயன் மதுக்குவரமே காய்த்தது இந்த பூமரமே வம்சங்களின் வைபவமே மனதின் குறும் சம்பவமே வீடெங்கிலும் ஆனந்தமே தாயானதே சிறு பெண் புறா புறந்தாறு பார்த்தா தாயங்கு அவர் பேரு உன் பிள்ளைக்கிடு மடி கூடும் கொடி மின்னல் கண்டு மனமயங்குதே வாழிய இங்கே புன்னகை போவும் சிரஞ்சீவியாய் தக்கு zum zara zum tak zum zum tak zum zara zum tak zum தேவி அருகின தீமந்தமோ தாய் செம்மடி பூவேண்டுமோ மனதின்பம் கொண்டாடும் வசந்தமோ அண்ணாச்சி கண்ணுக்குள் ஆனந்தமோ பூமொட்டு தேன் மொட்டு சிங்கார பூவுக்கு பண்பாடு பல்லாண்டும் சுகமாகணும் தேவி அருகின தீமந்தமோ தாய் செம்மடி பூவேண்டுமோ தேவி அருகின தீமந்தமோ தாய் செம்மடி பூவேண்டுமோ தேவி உன்னை வெல்ல விட மாட்டேன் சுசீலா நிறைமாதமாய் இருக்கிறாள் என்று பூரித்து போகாதே அந்த பிள்ளை பிறக்காது பிறக்க விடமாட்டேன் உன்னை தோற்கடித்தே தீர்வேன் ஓம் க்ளீம் அஸ்மத்சுதப்ரயா சுத்ர கிங்கர பரிபாலிகா டாகா சக்தி கபாலிகா இப்பொழுதே வா வா இந்த ஜீவராசிகளின் உயிர்களை உனக்கு பலி கொடுக்கிறேன் வா மௌனம் எதற்காக என்றால் துர்தேவதையின் ஆராதனையில் உலகத்தையே அலங்கோலமாக செய்த இந்த தந்திரனின் உயிரை உனக்கு பலியிடுகிறேன் எடுத்துக்கொள்
எதற்காக எதற்கு கூப்பிட்டாய் சொல். யாருக்கு கெடுதல் செய்ய வேண்டும்? உனக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும்? டாக்கா, நான் நினைத்தது நிறைவேறுவதற்கு தேவியை என் வழியில் குறுக்கிடாமல் நீ தடை பண்ண வேண்டும். அவள் சக்தியை உன் சக்தியால் நிறுத்த வேண்டும். தெய்வாம்சத்தோடு பிறந்த அந்த தேவியை எதிர்ப்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உன் ரத்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்து உனது உயிரையே எனக்கு காணிக்கையாக்க சித்தமாகி என்னை திருப்தி செய்தாய். அதனால் இந்த டாக்காவின் சக்திகளை உபயோகித்து எனது வல்லமைகளை பிரயோகித்து அந்த தேவியை 5 நொடிகள் வரையில் ஸ்தம்பிக்கச் செய்து விடுகிறேன். போதும் டாக்கா, அது போதும். அந்த 5 நொடிகள் தேவியை நீ மறக்கினால் போதும். என்னை தடுக்காமல் செய்தால் போதும். நான் நினைத்ததை சாதித்து காட்டுகிறேன். அட, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை அப்படியே வச்சிருக்கேன். கேக்குறேன், விரல கடிச்சிட்டு இருக்கேன். தினமும் 2 மாத்திரை போட்டினா பிறக்கிற குழந்தைக்கு நல்லதுன்னு சொன்னல. நீங்க என்ன பெரிய டாக்டரா? பாரு மேடம், வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஹஸ்பண்ட் தான் கரெக்டான டாக்டர் ரங்காச்சாரியா சொல்லிருக்காரு. அவரும் உங்களாட்ட பிபி பேஷண்ட் போல இருக்க. ஐயோ, பிபி ஜாஸ்தியா இருக்கே. நீங்க கத்துறது கேட்டு ஏறுது. என்ன விடுங்க சாமி. பிபி செக் பண்ண நில்லு. சொல்றது பிபி. சாரி, பிள்ளை செத்து போயிடுச்சு. ஆபரேஷன் செஞ்சு தாயை காப்பாத்திட்டா அதே பெரிய அதிர்ஷ்டம். நர்ஸ் ஃபார்ம் கொண்டு வருவாங்க, அதுல கையெழுத்து போடுங்க. 3 o'clock ஆபரேஷன். அந்த குழந்தை பிறந்த முகூர்த்த லக்கண ஜாதகப்படி அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. உன்னால் உதவி செய்ய இயலாத போது என் ஆத்ம சக்தியை உனக்கு வரமாக தருகிறேன். என்ன அதிசயம்! இறந்து போன குழந்தை மறுபடியும் வயிற்றில் அசைகிறதே. ஆண் குழந்தை. ஓம் வாஸ்தோஸ்பதே பிரதிதானி கிஸ்மாஸ்மாபேசோ அனமேவ பவானஹ எத்வேமஹி பிரதிதன்னோஷஸ்வசன்ன ஏதித்யபதே சஞ்சதுஷ்பதே வாஸ்தோஸ்பதே சக்மயா சகம் சதா தே சக்ஷேமஹி. புள்ளைக்கு சூட்டுறதுக்கு பேர் ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்களா? இவங்க தாத்தா பேருதான் பவித்ர மாணிக்கம் நரசிம்மமூர்த்தி. ஆமாங்க, அந்த பேரை அரிசி மேல எழுதுங்க. பவித்ர மாணிக்கம் நரசிம்ம மூர்த்தி. பாருங்க, பேரிடுற முகூர்த்த நேரத்துல பஞ்சதானங்கள் செய்யறது சிரேஷ்டம். செய்ய போறீங்களா? ஓம் கோதானம் கோதானம், ஓம் பூதானம் பூதானம், ஓம் ஸ்வர்ணதானம் ஸ்வர்ணதானம், ஓம் வஸ்திரதானம் வஸ்திரதானம், ஓம் ஆயுள்தானம் ஆயுள்தானம். தேவி, சுசீலாவுக்கு பிள்ளை பிறந்தால் அவள் வாழ்க்கைக்கு எந்த கெடுதலும் இருக்காதென்று நாகராஜன் சொன்ன வார்த்தை இன்று உண்மையாகி பிள்ளை பேர் சுட்டு விழா நடக்கிறது என்று பூரித்து போகிறாய் அல்லவா?
கர்ப்பத்திலேயே நான் சாகடித்த பிள்ளையை உன் தந்தை வரத்தால் உயிர் கொடுத்து பிறக்க வைத்தாய் என்று கர்வப்படுகிறாய் அல்லவா? இங்கேதான் உனக்கு கூட தெரியாத விதியின் விளையாட்டை நான் உருவாக்கினேன் தேவி. டாக்கா கபாலியை வரவழைத்துக் கொண்டு உன்னை 5 நொடிகள் நான் மடக்கி விட்டேன். உன்னை 5 நொடிகள் நான் மடக்கிய காரணத்தால் மடிந்த அந்த பிள்ளைக்கு திரும்ப உயிர் கொடுப்பதற்கு உனக்கு அந்த 5 நொடிகள் நேரம் கடந்தது. அதனால் சுபஜாதக நேரத்தில் பிறக்க வேண்டிய பிள்ளை பாவ கிரகத்தில் பிறந்தது. அதன் ஜாதகத்தில் உள்ள நல்ல கிரகங்கள் எல்லாம் தலைகீழாகி தீய கிரகங்களால் மாறி அவன் தந்தை கண்டத்தில் பிறந்தான். பிறந்த 21வது நாள் பிள்ளையின் தந்தை தலை பிளந்து மடிந்து விடுவான். இது நான் எழுதிய மரண சாசனம். அவன் மரணத்தை நீ அல்ல, அந்த பிரம்மா கூட மாற்ற இயலாது, மாற்ற இயலாது. பிள்ளை போனால் சுசீலா இன்னொரு பிள்ளை பெற முடியும். புருஷன் போனால், மஞ்சள் குங்குமம் போனால் அதை காட்டிலும் நரகம் இருக்கிறதா என்ன? அதை கண்டு நீ குமிரி குமிரி அழ வேண்டும். நான் தான் ஜெயித்தேன். தேவி தோற்று போனாள். நான் தான் ஜெயித்தேன். ஜெகதேனம் பத்மநாபம் திரிகம் ஸ்வாகாரம் கனதுரிஜம். பாருங்க, வார்த்தை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். மந்திரத்தை சரியா சொல்லுங்க. இல்லைங்க, சரியா தான் சொல்றேன். லக்ஷ்மீகாந்தம் கமலனம் யோகிருஜானகம்யம் வந்தே விஷ்ணும் பவரம் சர்வலோகைகநாதம் ஏகஸ்வாம் பிதகோதேவாம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபாத் பாஜசாங்கம் வேதம் மண்டலீகாசாரம். தேவி, வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் என் வாழ்க்கையில நடந்த மங்கள காரியங்களுக்கெல்லாம் பெரிய சுமங்கலி நீதான். இந்த காணிக்கையை வாங்கிக்கிட்டு நான் நீண்ட காலம் சுமங்கலியா வாழணும்னு ஆசீர்வதி. அவன் மரணத்தை நீ அல்ல, அந்த பிரம்மா கூட மாற்ற இயலாது. சுசீலா தூங்கி எழுந்திருச்சுன்னு சொல்லுங்க. வரேன் பாட்டிமா. திரும்பி வரதுக்கு 20 நாள் ஆகும். டேய், அங்கங்க சுத்தாம வீட பாத்துக்கோ. எங்க போறீங்க? என்ன குழப்பம்? சொன்னேனே மறந்துட்டியா? ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூருக்கு போறேன். அங்க ஒர்க் ஸ்லோ ஆயிடுச்சான், பார்க்க போறேன். வேணாங்க, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் போலாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு ஆச்சாரம் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது 2ஆ தயாராயிடுச்சு போல இருக்கு. இங்க பாரு, தூக்கத்துல வந்த கனவை தூங்கி எந்திரிச்சதுமே மறந்துடணும். இல்லாட்டி போனா அந்த கனவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஒண்ணும் கவலைப்படாத புள்ள பத்திரம். அண்ணி சொன்ன மாதிரி பேசாம வாடா. பாருங்க, என் பேச்சு கேட்காம போறாரு. அவருக்கு ஏதோ ஆனதாட்டம், ஏதோ நடக்கிறதாட்டம். மனசுல கலவரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. பிள்ளைக்கு பேரு வச்சனுக்கு கோயில்ல இருக்கிற தேவதைகளுக்கு தீபங்கள் ஏத்தி காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். ஞாபக மறதி உள்ளவா மறந்து போயிட்டேன். நீ இன்னைக்கு ராத்திரி போய் வேண்டுதல் செலுத்திட்டு வாமா. எந்த பீடையும் உன்னை நெருங்காது.